இது பாத்தீங்க இது அம்பானி ஸ்டோன். அம்பானி ஒய்ஃப் அவங்க பையன் மேரேஜுக்கு வந்துட்டு ஒரு நெக்லஸ் எமரால்ட் நெக்லஸ் போட்டு பாத்தீங்க. அதே மாதிரி கல்லு அதாவது ஜெம் ஸ்டோன்ஸ் பொறுத்தவரை நேச்சுரல் இயற்கையா பூமியில கிடைக்கக்கூடிய கற்கள் நம்ம நேச்சுரல் ஜெம் ஸ்டோன் சொல்றது. நேச்சுரல் ஜெம் ஸ்டோன் 100க்கும் மேற்பட்ட கற்கள் இருக்குங்க. எல்லா கல்லுமே நம்மள்ட்ட கிடைக்குங்க. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்க்கு சர்டிபிகேட் போட்டு கொடுப்போங்க. நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஓவல், ரெக்டாங்கிள், ரவுண்ட், ஹார்ட் இன் ஷேப், ஒரிஜினல் மரகதலிங்கம். டைகர்ஸ் ஐ பாத்தீங்கன்னா புலி கண்ணு பாத்தீங்கல்ல அதே மாதிரி இருக்கும் இந்த கல்லு. அதிலே பாருங்க நம்மள்ட்ட சிலை கிடைக்கும். இந்த ஸ்டோன்லயே வந்து சிலையும் கிடைக்கும். சரிங்க, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு ஷூட்டிங்ல ஃபங்க்ஷன்ல போட்டு வந்து பார்த்திருப்பீங்க. நேச்சுரல் பிளாக் டூர்மலின் டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல வைக்கிறது. அதே மாதிரி இது அமித்திஸ்ட் பிளாக் டூர்மலின். அதே மாதிரி எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் மாலைகள் கிடைக்குங்க. ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போனீங்க செம கிராண்டா இருக்கும். 10 கோல்டு நெக்லஸ் போறது ஒண்ணு, சும்மா சிம்பிளா அப்படியே ஸ்டோன் வச்சு ஒரு ஐட்டம் போறது ஒண்ணு, ரொம்ப வித்தியாசம் இருக்கும். டாஞ்சூர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணது. இது வந்துட்டு யானை தந்தம் புலிப்பல்லு. சார் புலிப்பல்லா. ஹாய் गाइस, வெல்கம் டு ராஜாஸ் vlog. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வந்து பண்றதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜெகதீஷ் ஜெம்ஸ்ங்கிற ஒரு ஷோரூமுக்கு வந்திருக்கோம் guys. இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸ் அண்ட் நவரத்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல அண்ட் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஷாப்புக்கா இருக்கட்டும், பெரிய நீங்க வந்து ஒரு நகை கடை வச்சிருக்கீங்க, நகை செய்யறவங்களா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நிறைய கஸ்டமர்ஸுமே வந்து ரீட்டைலாகவும் வந்து இங்க உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்க முடியும். ஹோல்சேலாகவும் நிறைய ஷாப்காரங்க வந்து இவங்ககிட்ட வாங்கி இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ராசிக்கல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி ராசிக்கல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட தான் வந்து கிடைக்கும். நேச்சுரல் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத நிறைய ஸ்டோன்ஸ்லுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் இது போக என்ன டீடைல்ஸ்லாம் வந்து இவங்க வந்து பண்ணி அது போக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பத்தி ஃபுல் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தெரியாத ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார் நம்ம ஜெகதீஷ் ஜெம்ஸ் வந்து நான் நிறைய இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ நீங்க உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் சொல்லுங்க சார். நம்ம என்ன பண்றோம்? நம்ம கடை ஜெகதீஷ் ஜெம்ஸ், இது கோயம்புத்தூர் டவுன் ஹால், ராஜா ஸ்ட்ரீட், டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல மாடியில் இருக்குங்க. சூப்பர் சார். நம்ம இந்த ஃபீல்டில் 20 வருஷமா இருக்கோம். நான் ஒரு ஜெமாலஜிஸ்ட், இது சம்பந்தமா படிச்சுட்டு வந்திருக்கேன். படிச்சுட்டு வந்து பிசினஸ், அதுக்கப்புறம் ஒரு நாக்கடை 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறமேட்டுக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆச்சுங்க. சார் இந்த ஜெம்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்டோனா சார், இல்லை என்ன மாதிரி? ஆமாங்க, அதாவது ஜெம் ஸ்டோன்ஸ் பொறுத்தவரை நேச்சுரல் இயற்கையா பூமியில கிடைக்கக்கூடிய கற்கள் நம்ம நேச்சுரல் ஜெம் ஸ்டோன் சொல்றது. அதுலேயே வந்துட்டு நேச்சுரல் இயற்கையா பூமியில கிடைக்கக்கூடிய கற்கள் 2 விதமா இருக்கு. ஒன்னு ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், ஒன்னு செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். அதாவது ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்னா அந்த நவரத்னத்துல வர 9 கல்லுல ஒரு 6 கல்லு மட்டும் தான் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். மற்ற எல்லா கல்லுமே செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் தான். அது எல்லாமே இயற்கையா பூமியில கிடைக்கக்கூடிய கற்கள். அதோட வேல்யூ less than 1000 rupees. இந்த ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸோட வேல்யூ ஸ்டார்டிங்கே 1000 rupees. அது எண்ட்லெஸ் 1 lakh 10 lakh அந்த மாதிரிலாம் போகும். சரிங்களா? செமி ப்ரீசியஸ்ல அப்படிதான் கம்மியாக தான் வரும். நல்ல குவாலிட்டி, நல்ல ரீசனபிள் ரேட்ல கிடைக்கும். சார் இப்போ நவரத்ன கல்னா வந்து இந்த ஒரு 9 கல் ராசிக்கு 9 கல் இருக்கு. ஆமாங்க. ஆனா நீங்க ஊர்பட்ட நிறைய ஏகப்பட்ட கல் அதான் சொல்றேன். அதான் நேச்சுரல் ஜெம் ஸ்டோன் 100க்கும் மேற்பட்ட கற்கள் இருக்குங்க. நீங்க லிமிட்டடா பார்த்துப்பீங்க. ஒரு நவரத்ன ஒரு கடைக்கு போனா ஒரு 9 கல் விதமான கல், இல்லாட்டி ஏதாவது நெட்ல பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 10 விதமான 20 விதமான கல் பார்த்துக்கலாம். ஆனா அது இல்லாம 100க்கும் மேற்பட்ட கற்கள் இருக்கு. எல்லா கல்லுமே நம்மள்ட்ட கிடைக்குங்க. உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ஏதாவது கல் வேணும்னு சொல்லிங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கும், இல்லைன்னா வர வச்சு தருவேன். ஆக்சுவலா அது ராசிக்கல். அது ராசிக்கல் மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் பண்றோம் சார்? ராசிக்கல் தான், ராசிக்கல் தான் எல்லாமே. அதான் இயற்கையா பூமியில கிடைக்கக்கூடிய கற்கள் எல்லாமே ராசிக்கல் தான் நம்ம ஜெனரலா சொல்றது. அண்ட் இப்போ ராசிக்கல்னா ஒரு ஆஸ்ட்ராலஜி பார்த்து தான் வாங்குவாங்க. ஆமாங்க. ஓகே சார், அது நம்ம பண்ணி கொடுப்போமா? இல்ல சார், இல்ல ஆஸ்ட்ராலஜி நம்ம பாக்குறதா. நம்ம வந்து ப்ரொஃபஷனல், நான் ஒரு ஜெமாலஜிஸ்ட். சோ நான் பண்றது ஜெம் பிசினஸ் அப்படிங்கிறதுனால அஸ்ட்ராலஜி சம்பந்தமா படிக்கல. அஸ்ட்ராலஜி நமக்கு எதுவும் தெரியாது. நீங்க உங்களுக்கு நம்பிக்கை நான் அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு என்ன கல் கேட்டீங்கன்னா அந்த கல் கரெக்டா கொடுத்துருவாங்க. ஓகே சார், ஆக்சுவலி ஜெனுவினா கொடுத்துருவோம். சப்போஸ் கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்க்கு சர்டிஃபிகேட் போட்டு கொடுப்போங்க. அப்படிங்களா? சர்டிஃபிகேட் போடுறதுக்கு சர்டிஃபிகேட் காஸ்ட் 200 ரூபாய், அது கஸ்டமர் சேர்ந்தது. சார் இது போக சைஸஸ் வந்து எப்படி பார்த்து வாங்குறது? அண்ட் கஸ்டமைஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாமா சைஸ்? கஸ்டம் அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஜெம் ஸ்டோன் பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு இதே மாதிரி நெக்லஸ் செய்யணும், இந்த கல்லு வச்சு நெக்லஸ் செய்யணும்பாங்க. நெக்லஸ் செய்யணுங்கிறப்ப அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஒரே விதமா 100 கற்கள் கேட்டாங்க அப்படின்னா நம்மள்ட்ட இல்ல அப்படின்னா நம்ம ரீகட் பண்ணி தருவோம். அதுக்கு 1 week 10 days டைம் எடுக்குங்க. அண்ட் இது நம்ம வந்து ரீட்டைலா வந்து ஷாப் ஒரு பர்சன் வராங்கன்னா கஸ்டமருக்கும் கொடுக்குறோம், ஹோல்சேலும் பண்ணிட்டு. அது ஆக்சுவலா நம்மளோட மெயின் பிசினஸ் என்னன்னா, நம்மள இதுவரை நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாமே ஜுவல்லர்ஸ், நகைக்கடைக்காரவங்க, அஸ்ட்ராலஜர்ஸ், அப்புறம் நகைக்கடைக்கு வேலை செய்யற கோல்டு ஸ்மித், அவங்க தான் இதுவரை நம்ம கஸ்டமர்ஸ். ஸோ இப்போதான் நமக்கு ரீட்டைல் பண்ணிட்டு இருக்கோம். ரீட்டைல் வந்துட்டு இந்த நகைக்கடை கொடுக்குற அதே ரேட்ல தான் ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கல்லு கேட்டா அதே ரேட்ல தான் கொடுக்குறோம், 100 கல்லு கேட்டா அதே ரேட்ல தான் கொடுக்குறோம். ஹோல்சேல் பிரைஸ்லேயே கொடுக்குறோம். வேணா செஞ்சும் கொடுத்துறோம். மோதிரத்தையும் செஞ்சு கொடுப்போம். நீங்க பாத்தீங்கல்ல, அது செய்யறதுக்கு 1 வாரம் டைம் ஆகுங்க. ஓகே சார், சூப்பர். மோதிரம் ஆர்டர் கொடுத்து செய்யறதுக்கு 1 வாரம் டைம் ஆகும். அதே மாதிரி பர்டிகுலர் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு கல்லு கேட்டீங்கன்னா அதுக்கு 1 வாரம் 10 நாள் டைம். வெதர் கோல்டு இல்ல சில்வர் செய்யலாங்க. இப்ப நம்மள்ட்ட ஜெம் ஸ்டோன்ஸை
ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துறலாங்க. இது கனக புஷ்பராகம் எல்லோ சஃபேர்னு சொல்றது. இது பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி. ரூபி மாணிக்கம் பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி. ப்ளூ சஃபேர் கரிநீலம் பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி. பவளம் எல்லாமே என்ன சார் டிஃபரன்ஸ் இருக்கும் பேசிக் குவாலிட்டிக்கும் டாப் குவாலிட்டி? டாப் குவாலிட்டிக்கும் அது குவாலிட்டி வித்தியாசம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா கல்லு லைட்டா மந்தமா இருக்கும். இது கல்லு நல்ல பூரிப்பா பளபளன்னு இருக்கும். ரேட் வித்தியாசம் நிறைய இருக்கும். ரேட் வித்தியாசம் இருக்கும். பயங்கரமா இருக்கும். அது நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. அப்படிலாம் வித்தியாசம் இருக்கும். இது பவளம் ரெண்டுமே டாப் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி. ரவுண்ட் இது ஓவல். அதே மாதிரி சைஸஸ் நிறைய இருக்கு. சின்ன ஷேப்மே இந்த ஓவல் ஷேப், ரெக்டாங்குலர் ஷேப், டைமண்ட் ஷேப் எல்லாமே நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஒரு சீசன்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஓவலா வித்துட்டு இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாமே ரெக்டாங்கிளா கேக்குறாங்க. அதாவது யூனிக் பீசஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா யூனிக் பீசஸ். என்கிட்ட இருக்கிற கல் யார்ட்டும் இருக்க கூடாது அந்த மாதிரி கேக்குறாங்க. அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நம்மள்ட்ட கிடைக்கும். நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஓவல், ரெக்டாங்கிள், ரவுண்ட், ஹார்ட் இன் ஷேப், அந்த மாதிரி டிஃபரெண்ட் பிரின்சஸ் கட்னு சொல்றது அந்த மாதிரி கிடைக்கும். எல்லாமே அக்டாகன் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும். சப்போஸ் இல்ல அப்படின்னா நம்ம வர வச்சு தருவாங்க. சோ மினிமம் என்ன சைஸ்ல இருந்து மேக்ஸிமம் என்ன சைஸ் வரைக்கும் பண்ணலாம்? வெயிட் வந்து கேரட், கல்லோட வெயிட் கேரட்ல சொல்றது. தங்கத்தோட வெயிட் கிராம்ல சொல்ற மாதிரி கல்லோட வெயிட் கேரட்ல சொல்லுவோம். அது ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 கேரட், ஹாஃப் கேரட் கூட கிடைக்கும். ஹாஃப் கேரட்ல 10 கேரட்ஸ் வரை நம்மள்ட்ட ரெடியா இருக்கும். அபௌட் 10 கேரட்னா நம்ம கொஞ்சம் வர வச்சு தரோம். கேட்ஸை கோமே ராகு கேது கொண்டு சம்பந்தப்பட்டது. இது மரகத பச்சை. மரகத பச்சையில பாருங்க நம்மள்ட்ட விநாயகர். ஓ இது விநாயகர். விநாயகர். அப்புறம் இது பாருங்க சிவலிங்கம். இது மரகத ஒரிஜினல் மரகத லிங்கம். ஒரிஜினல் மரகத லிங்கம். அப்புறம் இது பாருங்க ஒரிஜினல் மரகத லிங்கம் மாதிரியே நந்தி சிவலிங்கம். இது வந்து அவஞ்சரின் குவார்ட்ஸ்னு சொல்றது. சரிங்களா? இது வந்து மரகத பச்சையில வராது. ரெண்டுமே பச்சை கலர் கல் தான். ஆனா இது வந்துட்டு மரகத லிங்கம் கிடையாது. இது அவஞ்சரின் லிங்கம். இதுவும் ஒரு நல்ல இது இயற்கையா பூமியில கிடைக்கக்கூடிய நேச்சுரல் கல் தான். அப்புறம் இது வந்துட்டு இனிமே வரது இதுவரை பார்த்தது எல்லாமே பிரீசியஸ் ஸ்டோன்ஸ். இனிமே வரது எல்லாமே செமி பிரீசியஸ் ஸ்டோன்ஸ் தான். இந்த செமி பிரீசியஸ் ஸ்டோன்ஸ், பிரீசியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாத்துலயும் நம்மள்ட்ட பிரேஸ்லெட் கிடைக்கும், மாலைகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அது நம்ம ஒன் பை ஒன்னா பாத்துறலாங்க. இப்ப பாருங்க இது பாருங்க இது பெரிடாட் ஒயிட் ஜிர்கான், நேச்சுரல் ஒயிட் ஜிர்கான். நீங்க நாக்கடையில பாக்குறது ஏடி ஒயிட் ஜிர்கான். அது வந்துட்டு இயற்கையா பூமியில கிடைக்கக்கூடிய கற்கள் கிடையாது. அது வந்துட்டு கெமிக்கல் மேட். இது நேச்சுரல் ஒயிட் ஜிர்கான், இயற்கையா பூமியில கிடைக்கிற கல். இது வந்து லாபிஸ் லசூலி, ஓப்பல் டாப் குவாலிட்டி, ஜேட் லீஃப். அதுல பாருங்க ஜேட்ல மோதிர கல். இதுல நம்மள்ட்ட பிரேஸ்லெட் இருக்கு, மாலைகள் கிடைக்குங்க. அப்புறம் இது அக்வாமரின் டாப் குவாலிட்டி, அமித்திஸ்ட். அப்புறம் பாருங்க இது சிட்ரின் குவார்ட்ஸ், கோல்டன் டோப்பர்ஸ்னு சொல்றது. இது பாருங்க அமித்திஸ்ட், சிட்ரின் குவார்ட்ஸ் ரெண்டு சேர்ந்த மாதிரி ஒரு கல் வரும். இதை நம்ம அமிட்ரின்னு சொல்றது. இது பாருங்க ஒரு பக்கம் வயலட் கலர், ஒரு பக்கம் எல்லோ கலர் கல். அதனால இது பேர் அமிட்ரின்னு சொல்றது. அப்புறம் இது லாபிஸ் லசூலி. இது வந்துட்டு பிளட் ஸ்டோன். பிளட் ஸ்டோன்ல கிரீன் கலர் ஸ்டோன்ல ரெட் கலர் ஸ்பாட்ஸ் இருக்கும். அதுதான் வந்து பிளட் ஸ்டோன் சொல்றது. அப்புறம் இது கர்னீலியன், பிளாக் ஆனக்ஸ், கார்னட், சன்ஸ்டோன், நேச்சுரல் சன்ஸ்டோன். அப்புறம் இது ராஜவத்திக்கல், ஹார்ட் இன் ஷேப். இதெல்லாம் என்ன செயின் மாதிரி செயின். இது வந்து நேச்சுரல். இது வந்து நேச்சுரல் வராது. இதுவரை பார்த்த எல்லாமே நேச்சுரல். இந்த ஸ்டோன் மட்டும் நேச்சுரல் வராது. இது சிந்தெடிக் ஸ்டோன். இது வந்துட்டு ஒரு காலத்துல நல்லா ஃபேமஸ் ஹார்ட் இன் ஷேப் பெண்டன்ட் போடுறது. இப்ப திருப்பி ரீட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது நிறைய பேர் கேக்குறாங்க. இது ரெயின்போ மூன் ஸ்டோன், சந்திரகாந்த கல்லுன்னு சொல்றது. டாப் குவாலிட்டி, டர்குவைஸ், ஃபெரோசா, இது டைகர்ஸ் ஐ. டைகர்ஸ் ஐ பாத்தீங்கன்னா புலி கண்ணு பாத்தீங்கல்ல அதே மாதிரி இருக்கும் இந்த கல்லு. அதனால இந்த கல்லு பேரு டைகர்ஸ் ஐ. அதிலே பாருங்க நம்மள்ட்ட சிலை கிடைக்கும். ஓ இந்த ஸ்டோன்லயே வந்து சிலையும் கிடைக்கும். இதெல்லாம் எங்க நம்ம நார்மலா ஷோகேஸ். இது வந்து ஷோகேஸ்ல. இது வந்து ஒரு பிரஸ்டீஜ் வேல்யூ. பிரஸ்டீஜுக்காக வைக்கிறது, ஆபீஸ்ல வைக்கிறது. அந்த மாதிரி ஸ்டோன் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் பொறுத்தவரை ஒரு காலத்துல ராசி பார்த்து போறதெல்லாம் ட்ரெண்ட் இப்ப மாறி போய் இப்போ வந்துட்டு நேச்சுரல் ஸ்டோன்ஸ்ல நெக்லஸ் செய்யறது, வளையல் செய்யறது, ஆபீஸ்ல வந்துட்டு வைக்கிறது, அப்புறம் பூஜையில வைக்கிறது, இதெல்லாம் இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல வைப் கொடுக்கும். நல்ல வைப் கொடுக்கும். பூஜையில வச்சா நல்ல வைப் கொடுக்கும். ஆபீஸ்ல என்ன ஒரு சில பைரேட் ஸ்டோன் சொல்லிட்டு பேப்பர் வெயிட் ஒன்று வருது இப்பெல்லாம். அது ஆபீஸ்ல நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க. அது வந்து நல்ல வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க. பட் அது ஷைனிங் இருக்காது. பைரேட் ஸ்டோன் ஒரு டல் ஃபினிஷிங்ல தான் இருக்கும். அது நேச்சுரல் ஸ்டோன். அது வாங்கி ஆபீஸ்ல வைக்கிறாங்க. டான்சனைட்னு சொல்லி ஒரு ஸ்டோன். இது வந்துட்டு மல்டி சஃபேர். மல்டி சஃபேர்ல இது ரவுண்டு, இது ஸ்கொயர் கட்டு. ரூபியில ரைஸ். நம்மள்ட்ட ரூபியில ரைஸ்ல ஹார்ட் இன்ட் இருக்கு, பியர் ஷேப் இருக்கு, மார்க்கியூஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இது ப்ளூ சஃபயர். இது எமரால்ட்ல பியர் ஷேப், ப்ளூ சஃபயர்ல பியர் ஷேப், எல்லோ சஃபயர் பியர் ஷேப், எல்லோ சஃபயர்ல ஸ்கொயர் கட். சரிங்களா? இந்த மாதிரி ஹார்ட் இன் ஷேப் கூட நம்மள்ட்ட இருக்கு. எல்லாத்துலயும் ரூபிலயும் இருக்கு, எல்லோ சஃபயர்லயும் ஹார்ட் இன் ஷேப்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் இப்ப பாக்குறது எல்லாமே நவரத்ன செட்டா வந்துரும். ஆமா செட். இது வந்துட்டு நிறைய பேர் நவரத்ன மோதிரம் பார்த்திருப்பீங்க. அது இதுல தான் போடுவாங்க. அதுல நிறைய ஷேப்ஸ் இருக்கு. நீங்க ஜெனரல் ரவுண்ட் தான் பார்த்திருப்பீங்க. இது நம்மள்ட்ட அந்த பாருங்க ரவுண்ட் பார்த்திருப்பீங்க. இதுல ஸ்கொயர் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு, ஓவல் இருக்கு, பியர் ஷேப்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு, பியர் ஷேப் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது செமி பிரீசியஸ்லயும் கிடைக்கும், பிரீசியஸ்லயும் கிடைக்குங்க. இப்போ நீங்க பார்க்கிறது எல்லாமே பிரீசியஸ் ஸ்டோன்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா செமி பிரீசியஸ் ஸ்டோன்ஸ். சரிங்க? பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்துட்டு ஷூட்டிங்ல ஃபங்க்ஷன்ல போட்டு வந்து பார்த்திருப்பீங்க. இந்த பாருங்க அதெல்லாம் அதை சேர்ந்து இது அவங்க போட்டா செம கிராண்டா இருக்கும். நம்ம போட்டா சிம்பிளா தெரியற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் பாருங்க நம்மள்ட்ட இந்த மாதிரி கார்விங் ஸ்டோன்ஸ் கூட கிடைக்கும். கார்விங் அதாவது கார்விங் ஒர்க் பண்ணது லாபிஸ் லசூலி கார்விங், ரூபி கார்விங் நம்மள்ட்ட பண்ணி கிடைக்குங்க. பாருங்க ஹார்ட் இன் ஆனக்ஸ்ல ஹார்ட் இன் ஷேப் நம்மள்ட்ட கிடைக்கும். அப்புறம்
இந்த மாதிரி நவரத்ன செட்ல நம்மள்ட்ட டைமண்ட் வச்சும் கிடைக்கும், டைமண்ட் இல்லாமலும் கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் இது பாருங்க 51 நிலப்படி செட்டு, பூமி பூஜைக்கு போடுறது. வீட்டுல வீடு கட்டினாங்கன்னா ராஜ நிலை போடுவாங்கல்ல, ராஜ நிலைக்கு அடியில் வைக்கிறது இது. சரிங்களா? இது வந்துட்டு வேல்யூ கம்மி தான், இருக்கிறதுல கம்மி குவாலிட்டி இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இது எல்லாமே சர்டிஃபிகேட் போட்ட ஸ்டோன்ஸ். இப்போ நகைக்கடைக்கு போறீங்க, நீங்க வந்துட்டு ஜுவல்லரி வாங்குறீங்க, அவங்க ஹால்மார்க் பண்ணி கொடுக்குறாங்க, இதை 916 கேரண்டியோட கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நான் கொடுக்குற ஸ்டோன் நேச்சுரலாக உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி சர்டிஃபிகேட் போட்டுக்கலாம். அவங்க எப்படி ஹால்மார்க் சார்ஜ் உங்கள்கிட்ட வாங்குறாங்களோ அதே மாதிரி சர்டிஃபிகேட் காஸ்ட் நானும் உங்கள்கிட்ட வாங்குவேன். சார் இப்போ இது சர்டிஃபிகேட் கஸ்டமர் சேர்ந்தது. ஓகே சார், ஓகே. இப்போ இதுக்கு ரீசேல் வேல்யூலாம் உண்டா சார்? மாதிரி ஜெம் ஸ்டோன்ஸை பொறுத்தவரை டைமண்ட் மட்டும் தான் ரீசேல் வேல்யூ இருக்கு, மற்ற எதுக்கு ரீசேல் வேல்யூ கிடையாது. நல்ல கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஸ்டின். எல்லாருமே கேட்கறது ஓப்பனா நான் சொல்லிட்டேன், டைமண்ட் மட்டும் ரீசேல் வேல்யூ, வேற எதுக்கு ரீசேல் வேல்யூ கிடையாது. அப்புறம் நவரத்ன செட்டு பாத்தீங்க, இது நவரத்ன மாலை. இதுல நிறைய சைஸஸ் இருக்கு. நம்மள்ட்ட இந்த மாதிரி நூல்ல கட்டி தான் இருக்கும். இதை வாங்கி கஸ்டமர் வெளியில தங்கத்திலே கட்டிக்கலாம். இது வந்து பூஜை ரூம், இது சாமிக்குலாம் போடலாமா இந்த மாதிரி மாலைகளை, இல்ல எப்படி சார்? இல்ல, அவங்க பர்சனல் யூஸ்க்கு போட்டுக்கிறது தான். சாமிக்கு போறது பாத்தீங்கன்னா இருக்கலே பவள மாலை, ஆனக்ஸ் மாலை, பெரிய பெரிய கல் வச்சு போடுவாங்க. அது நம்மகிட்ட இருக்கும். அது நிறைய நான் கொடுத்துருக்கேன். நம்மகிட்ட இருக்கும், இல்லைன்னா நம்ம வர வச்சு கொடுப்போம். ஏன்னா ஒரு சில சாமிகள்லாம் 4 அடி இருக்கும், ஒரு சில சாமி 1 அடி 2 அடி இருக்கும், ஒரு சில சாமி 10 அடி இருக்கும். அதுக்கு சைஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் நான் அந்த மாதிரி. சரி, இதெல்லாம் என்ன சார்? இது பிரமிட் மாதிரி இருக்கு. பிளாக் டூர்மலின் பிரமிட், நேச்சுரல் பிளாக் டூர்மலின், டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல வைக்கிறது. அதே மாதிரி இது அமித்திஸ்ட் பிளாக் டூர்மலின், நேச்சுரல் அமித்திஸ்ட் மோதிர கல் பாத்தீங்கல்ல, அதுல வர பிளாக், அதுல வந்து பிரமிட். சரிங்களா? இது செலனைட் பிளேட்னு சொல்றது, அதாவது சார்ஜிங் பிளேட்னு சொல்லுவாங்க. சில பேர் மோதிரம்லாம் வைப்பாங்க, இந்த பிரேஸ்லெட்ஸ்லாம் நேச்சுரல் பிரேஸ்லெட்ஸ்லாம் வாங்கி வைப்பாங்க. ஒரு வாரம் 10 நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஒரு மணி நேரம் ஒரு நாள் வச்சிருப்பாங்க, திருப்பி ரீசார்ஜ் ஆகும்னு சொல்லி அவங்களோட நம்பிக்கை. சரிங்களா? அவங்க கேட்கறாங்க, கொடுக்குறோம். அப்புறம் இது அவெஞ்சரின் காயின் சொல்றது. சரிங்களா? இது நிறைய பேர் கேட்கறாங்க பூஜையில் வைக்கிறதுக்கு. ஜெனரலா ஜோடியா தான் வாங்கி வைக்கிறாங்க. சார், இந்த ஸ்டோன்ஸோட கலர்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலா உள்ள கலர்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ். வர கலர் ஏத்துற கல்லும் இருக்குது, நேச்சுரல் கலரும் இருக்கு. ஜெனரலா எப்படி இப்ப மேக்கப் பண்ணா அழகா இருக்குமோ அதே மாதிரி கல்லு வந்துட்டு நேச்சுரலா வரப்ப கலர் கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஓகே, அது கொஞ்சம் கலர் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் நல்ல கலர் வரும். யூஸ் பண்ண ஆனா ஃபேட் அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் கலர் கேரண்டி உண்டு. சரிங்களா? முக்காவாசி கல்லு கலர் ட்ரீட்டட் தான் வரும். ஆனா அது கண்டிப்பா அந்த நேச்சுரல் ஜெம் ஸ்டோனுக்கு உண்டான தன்மைகள் கண்டிப்பா அதுல இருக்கும். அது வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜர் வந்து கரெக்டான ஸ்டோன் ரெக்கமெண்ட் பண்ணார்னா கண்டிப்பா எந்த கலர் தான் ஒர்க் ஆகும். டாப் குவாலிட்டி, பேசிக் குவாலிட்டின்னு இல்ல, எந்த குவாலிட்டி இருந்தாலும் கரெக்டான ஸ்டோன் ரெக்கமெண்ட் பண்ணா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சார், இது அஸ்ட்ராலஜர் கையில தான் இருக்கு. எப்படி ஒரு டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்து மெடிசன் கரெக்டான மெடிசன் பிரெஸ்கிரைப் பண்ணிட்டா உங்களுக்கு எப்படி அது ஒர்க் அவுட் ஆகுமோ அதே மாதிரி ஜெம் ஸ்டோன் அவர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாருன்னா கரெக்டான ஸ்டோன் ரெக்கமெண்ட் பண்ணிட்டா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆல் ஓவர் இந்தியா, பேன் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட இருக்குங்க. கொரியர் சார்ஜ் கஸ்டமர் சேர்ந்து. இது பாருங்க பிரேஸ்லெட்ஸ், கிரீன் கலர் பிரேஸ்லெட்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கு நம்மள்ட்ட. ஜேடு, ஆனெக்ஸ், அவெஞ்சரின் அந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே டைகர் சை பிரேஸ்லெட்ஸ். இது அவெஞ்சரின் பிரேஸ்லெட், இது பைரேட், அப்புறம் இது அவெஞ்சரின், இது பிளாக் ஆனெக்ஸ், பிளாக் டூர்மலின், பிளாக் ஒபிசிடியன். மூணு ஒரே மாதிரி தான் இருக்கும், மூணுமே நம்மள்ட்ட கிடைக்கும். கரெக்டா இதான் பிளாக் ஒபிசிடியன் சொல்லி கொடுப்போம், பிளாக் டூர்மலின் கொடுப்போம், பிளாக் ஆனெக்ஸ் அது மட்டும் தான் கொடுப்போம். கரெக்டா கொடுத்துருவாங்க. அப்புறம் இது பாத்தீங்கன்னா லாபிஸ் லசூலி பிரேஸ்லெட். இதுல கார்விங் பாத்தீங்க, மோதிர கல் பாத்தீங்க, பிரேஸ்லெட் கல் பாத்தீங்க, அதுல நான் வர பிரேஸ்லெட் நம்மள்ட்ட. அப்புறம் இது அமித்திஸ்ட்ல 2 குவாலிட்டி இருக்கு. இது அதே மாதிரி பிளாக் ஆனெக்ஸ் சேர்ந்தது. இது ரோஸ் குவார்ட்ஸ்ல ரவுண்ட் இருக்கு, கட்டிங் உள்ளது. நம்மள்ட்ட ஸ்கொயர் பிரேஸ்லெட் கிடைக்கும். மூன் ஸ்டோன் பிரேஸ்லெட் டாப் குவாலிட்டி, நேச்சுரல் சன்ஸ்டோன் பிரேஸ்லெட், மெலக்கைட் பிரேஸ்லெட், டர்குவாய்ஸ். அப்புறம் இது 7 சக்கர பிரேஸ்லெட், இது சிந்தட்டிக் கோரல் பிரேஸ்லெட், இது ரோடோனைட், இது டைகர் சை பிரேஸ்லெட், கர்னேலியன், இது சிந்தட்டிக் ரூபி ட்விஸ்டட் பிரேஸ்லெட். இது செட், இது நெக்லஸ் கூட வரது, செட்டா தான் கொடுப்போம். இது நேச்சுரல் சிட்ரின் குவார்ட்ஸ் பிரேஸ்லெட், கோல்டன் டோபாஸ் பிரேஸ்லெட் சொல்றது. 7 சக்கரா வித் லாவா பிரேஸ்லெட். இது நிறைய பேர் மணி மேக்னெட் பிரேஸ்லெட் சொல்லி கேக்குறாங்க, அது நம்மள்ட்ட கிடைக்கும். அப்புறம் ஸ்படிக பிரேஸ்லெட், ஸ்படிகத்துல சின்னது பெருசு 2 சைஸ் இருக்கு. இது ஓவல் முத்து மாலையில வர பிரேஸ்லெட். முத்து மாலை பாத்தீங்க, ஓவல் முத்து மாலை பாத்தீங்க, அதுல வர பிரேஸ்லெட் செஞ்சு வச்சுக்க நிறைய பேர் கேக்குறாங்க. அப்புறம் பாத்தீங்க இது பிளட் ஸ்டோன் பிரேஸ்லெட். பிளட் ஸ்டோன் பாத்தீங்க, மோதிரக்கல் பாத்தீங்க, அதுல வர பிரேஸ்லெட். ரெட் ஜாஸ்பர்ல வர பிரேஸ்லெட். அப்புறம் இது பாருங்க அமித்திஸ்ட்ல ஓவல் பிரேஸ்லெட், சிப்பி வர பிரேஸ்லெட். அப்புறம் ஈவில திருஷ்டிக்கு போற பிரேஸ்லெட். இது நேச்சுரல் வராது, நீங்க முன்னாடி பார்த்தா நேச்சுரல், இது நேச்சுரல் வராது. இது சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ்ல வரும். இது கார்னெட் பிரேஸ்லெட், இது வந்துட்டு ஹெமாடைட் பிரேஸ்லெட், இது கர்னேலியன் முன்னாடி ஓவல் பாத்தீங்க ரவுண்ட், இது வந்துட்டு எமரால்டு பிரேஸ்லெட், நேச்சுரல் எமரால்டு பிரேஸ்லெட். இது சரிங்களா? நவரத்ன மாலை பாத்தீங்க, அதுல வர பிரேஸ்லெட். இது ஓவல், இது சிந்தட்டிக்ல வரும். இது ஃபுல்லாவே சிந்தட்டிக்ல வரும், நேச்சுரல் வராது. இது ஓவல் பிரேஸ்லெட், அதுல வர பம்ப்கின் ஷேப் கார்விங் பண்ணிருக்கும். சரிங்களா? இது பாருங்க லெப்படலைட் பிரேஸ்லெட். இது கஸ்டமர் ஒருத்தவங்க கேட்டாங்க, பர்டிகுலர் எனக்கு லெப்படலைட் வேணும்னாங்க. அவங்களுக்கு வர வச்சோம், 2 பிரேஸ்லெட் வர வச்சோம், 1 வித்துட்டோம், 1 வச்சு ஸ்டாக் நம்ம கடையில ஸ்டாக்கு வச்சோம். இவ்வளவு வெரைட்டி சொல்றீங்க, இதெல்லாம் கஸ்டமர் தெரிஞ்சு வந்து கேக்குறாங்களா? இல்ல கஸ்டமர் நம்மளோட பயங்கர அட்வான்ஸ்டா இருப்பாங்க. ஆக்சுவலா எனக்கு கஸ்டமர்ஸ் தான் டீச்சர்ஸ். எனக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் சொல்லி தருவாங்க, கல்லு இப்படிங்க, இதுங்க, அதுங்க, இதுங்க, இப்படின்னு கேட்பாங்க. சோ நமக்கு வந்துட்டு நமக்கு சம்டைம்ஸ் நமக்கு வந்துட்டு நமக்கு தெரியாது.
ஆனா நமக்கு யார்கிட்ட இந்த கல்லு கிடைக்க எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால கஸ்டமர்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் நம்மள்ட்ட சப்ளைட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், கல் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அவங்க எனக்கு தெரியாத நாலேஜ் கஸ்டமர்ஸ்க்கு தெரியும். எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வராங்க. அதெல்லாம் பயங்கரமா அட்வான்ஸ்டா, பயங்கர கஸ்டமர்ஸ்ல பயங்கர அட்வான்ஸ்டா இருக்காங்க. அது அவங்களுக்கு எல்லாமே இப்ப நெட்ல கிடைச்சிருது. சோ அவங்க கேட்பாங்க அந்த கல், நான் அவங்க மூலமா நான் லேர்ன் பண்ணி கல்ல வர வச்சு தருவாங்க. ஸோ அதனால நமக்கு வந்துட்டு நமக்கு 20 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு கல் எங்கெங்க யார்கிட்ட கிடைக்கும் ஒரு ஐடியா இருக்கு. இப்போ நம்மள்ட்ட இருக்க பிரேஸ்லெட்ஸ் பார்த்தீங்க, மோதிர கல் பார்த்தீங்க, நம்மள்ட்ட அதே மாதிரி எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் மாலைகள் கிடைக்குங்க. மாலைகள் பாருங்க, மாலைகள் நம்மள்ட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ்ல இருக்கு. இது பாருங்க சிந்தெட்டிக் ரூபி மாலை, டாப் குவாலிட்டி. சரிங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி சிந்தெட்டிக் ரூபி. அது நேச்சுரல் மாதிரியே இருக்கும். இது டாப் குவாலிட்டி ஓப்பல் மாலை, நேச்சுரல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டிங்க. இது பாருங்க ரூபி. ரூபில நம்மள்ட்ட நேச்சுரல் ரூபி, இதுல நம்மள்ட்ட 3 லைன் 4 லைன் 5 லைன் 6 லைன் 7 லைன் வரை இருக்கு. இதே மாதிரி நம்மள்ட்ட எமரால்டு இருக்கு. அப்புறம் பாருங்க இது நேச்சுரல் குவார்ட்ஸ் கேட்ஸை மாலை. இது நேச்சுரல் ஸ்டோன், நேச்சுரல் குவார்ட்ஸ் கேட்ஸை மாலை. இது ரூபி மாலை பாத்தீங்க, அதுல வர ஓவல் மாலை. இது ஓவல் மாலை, அதுல வர சின்ன சிங்கிள் லைன் பம்ப்கின் ஷேப் கார்விங் பண்ணுது. நல்லா இருக்கும், பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கார்விங் பண்ணி பாருங்க. அப்புறம் பாருங்க ரூபி மாலையில பியர் டிராப்ஸ். இது பியர் டிராப்ஸ், நேச்சுரல் ரூபி மாலை வர பியர் டிராப்ஸ் மாலை இது. அப்புறம் இது பாருங்க கோரல் மாலை, சிந்தெட்டிக் கோரல் மாலை நெக்லஸ். இது ரெடி டு வியர் நெக்லஸ், பின்னாடி ரோப் வச்சிருக்கும். இது மல்டி சஃபைர் மாலை, டாப் குவாலிட்டி. நம்மள்ட்ட இதுல இன்னொரு குவாலிட்டி ஒன்று இருக்கு. இது டாப் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும், ரொம்ப கிராண்டா இருக்கு ஃபங்க்ஷன் போட்டு போனீங்கன்னா. இது எமரால்டு மாலை, சிந்தெட்டிக் எமரால்டு மாலை, டாப் குவாலிட்டி. சிந்தெட்டிக் எமரால்டு 2 குவாலிட்டி வச்சிருக்கோம். இது பாருங்க, இதுவும் எமரால்டு மாலை தான். இது வந்து நார்மல் குவாலிட்டி, இது பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டி. நேச்சுரல் எமரால்டு மாலை இருக்கு. அது போயிட்டீங்கன்னா நம்மள்ட்ட 30,000 இருந்து 60,000, 1 lakh 2 lakhs வரை இருக்கு. இது போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 சும்மா செம்ம கிராண்டா கிடைக்கும். இது நேச்சுரலா? நேச்சுரல் கிடையாது. நேச்சுரல் எப்படி அது 60,000 தரப்ப நேச்சுரல் எப்படி வருது? இது 5,000 தான் வரும். நம்ம ரெண்டுமே கிடைக்கும், நேச்சுரலும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். ஆமா, நேச்சுரல் கிடைக்கும், இது கிடைக்கும். நிறைய பேர் நேச்சுரல் எமரால்டு மாலை பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குறாங்க, ஏங்க ரொம்ப அழகா இருக்கு, எவ்வளவு பட்ஜெட்ங்கறாங்க. 60,000 சொன்னோம்னா ஒதுங்கிடுறாங்க. அப்புறமேட்டுக்கு அப்புறம் அவங்களுக்காக வர வச்சது இது நிறைய வித்திருக்கேன் நான். ஓகே சார். சிந்தெட்டிக் எமரால்டு மாலை நிறைய வித்திருக்கேன், நிறைய பேர் வாங்குறாங்க. அந்த சிந்தெட்டிக் எமரால்டு மாலை இது டாப் குவாலிட்டி. இதே வந்து ஜுவல்லரி ஷாப்ல வாங்கி விக்கிறாங்களா? ஆமா ஆமா, நமக்கு மெயின் கஸ்டமர்ஸ் ஜுவல்லரி ஷாப் தான். நமக்கு மெயின் கஸ்டமர் வீடியோ பாக்குற எந்த ஜுவல்லரி ஷாப், எந்த தமிழ்நாடு இருக்கட்டும், இந்தியா ஃபுல்லா அஸ்ட்ராலஜர்ஸ் ஜுவல்லர்ஸ் யாரும் இந்தியா ஃபுல்லா எங்க இருந்தா கால் பண்ணலாங்க. அப்புறம் இது பாத்தீங்கன்னா எமரால்டுல சிந்தெட்டிக் எமரால்டு பம்ப்கின் ஷேப் கார்விங் பண்ணது. பம்ப்கின் ஷேப் அதிகமா நிறைய இதுல பாக்குறேன். எதனால அது? இப்ப நான் லேட்டஸ்ட் மக்கள் ஜஸ்ட் ஃபார் டிசைனா? ஆமா, டிசைன் தான். இப்போ அதுல ஏதோ ஆஸ்ட்ராலஜி இருக்கான்னு கேக்குறேன். இல்ல அஸ்ட்ராலஜி இல்ல, இது வந்துட்டு ஒரு கலெக்ஷன்ஸ், டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல. மக்கள் இப்பெல்லாம் ரவுண்ட் ஓவல் போட்டு போர் அடிச்சு போயிடுச்சு. அதனால இப்ப டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல கேக்குறாங்க. அதனால இப்ப ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டோன்ஸ்ல எல்லா கலர்ஸ்லயும் நம்மள்ட்ட பம்ப்கின் ஷேப், ஹார்ட் ஷேப் எல்லாமே ரெடியா வச்சிருக்கோம் நம்ம. சரிங்களா. அப்புறம் இது பாருங்க ரூபி ப்ளூ சஃபைர் மாலை. ப்ளூ சஃபைர் மாலை, நேச்சுரல் ப்ளூ சஃபைர் மாலை டாப் குவாலிட்டி, நேச்சுரல் ரூபி மாலை டாப் குவாலிட்டி இது. அப்புறம் இது பாருங்க சிந்தெட்டிக் ரூபி, சிந்தெட்டிக் ப்ளூ சஃபைர் மாலை. அப்புறம் இது பாருங்க 108 பீஸ் உள்ள லாபிஸ் லசூலி மாலை. 2 சைஸ் இருக்கு, 6 mm 8 mm 2 சைஸ் இருக்கு. நேச்சுரல் லாபிஸ் லசூலி. இதுல கார்விங் ஷேப் பாத்தீங்க, மோதிரங்கள் பாத்தீங்க, பிரேஸ்லெட்ஸ் பாத்தீங்க, அதுல வருது. ஜென்ஸ் யூஸ் பண்ணலாமா? எல்லாரும் யூனிசெக்ஸ் தான், தாராளமா எல்லாரும் போடலாம். அதே மாதிரி அமித்திஸ்ட்ல டாப் குவாலிட்டி மாலை 6 mm 8 mm ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க. அப்புறம் இது பாருங்க, இது வந்துட்டு பிளாக் டூர்மலின் மாலை. இது 6 mm 8 mm 108 பீஸ் உள்ளதுங்க. அப்புறம் இது பாருங்க, இது முத்து மாலை, செமி பிரீசியஸ் ஸ்டோன் மாலை. இது முத்து மாலை ரெடி டு வியர் நம்ம செஞ்சு வச்சிருப்போம். இல்லாட்டி வாங்கி நீங்க நெக்ல வெளியிலேயே தங்கத்திலே கட்டிக்கலாம். சன் ஸ்டோன் மாலை, பைரேட் மாலை, மூன் ஸ்டோன் மாலை, பம்ப்கின் ஷேப்ல கார்விங் எமரால்டு ரூபி பாத்தீங்க, அதுல வந்து இது அவஞ்சிரின் கிரீன் கலர் ஸ்டோன், அவஞ்சிரின் ஸ்டோன்ல வர பம்ப்கின் ஷேப் கார்விங் பண்ணதுங்க. சரிங்களா. அப்புறம் இது பாருங்க அவஞ்சிரின்ல வர 6 லைன் 5 லைன் உள்ள மாலை. இது ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போனீங்க, செம கிராண்டா இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு பாய்ஸ்மே அந்த குர்த்தி மாதிரிலாம் போட்டு இப்போலாம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், ரொம்ப செம கிராண்டா இருக்கும். இது வந்துட்டு நீங்க வந்துட்டு 10 கோல்டு நெக்லஸ் போறது ஒண்ணு, சும்மா சிம்பிளா அப்படி ஸ்டோன் வச்சு ஒரு ஐட்டம் போறது ஒண்ணு, ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இது செம கிராண்டா இருக்கும். இந்த மாதிரிலாம் போட்டு போனீங்கன்னா நம்மள்ட்ட இருக்க டிஃபரெண்ட் ஸ்டோன்ஸ் பாருங்க. இது லாபிஸ் லசூலி. லாபிஸ் லசூலி பிரேஸ்லெட் பாத்தீங்க, அதுல வர கல்லு பெரிய கல்லு, சும்மா ஃபேன்சி கலெக்ஷன். இது பாத்தீங்க, இது அம்பானி ஸ்டோன். அம்பானி ஒய்ஃப் அவங்க பையன் மேரேஜுக்கு வந்துட்டு ஒரு நெக்லஸ், எமரால்டு நெக்லஸ் போட்டு பாத்தீங்க, அதே மாதிரி கல்லு. இது வந்துட்டு எமரால்டு கிடையாது, இது வந்துட்டு ஃப்ளோரைட்னு சொல்ல நேச்சுரல் ஸ்டோன். பட் அவங்க போட்டது எமரால்டு சில பல கோடிகள். அது எப்படி சார் மாறுது குவாலிட்டி? கல்லே வேற. அதுவும் நேச்சுரல் தான், அதுவும் நேச்சுரல் தான். ஆமா, அது எமரால்டு, இது ஃப்ளோரைட். ஓகே, சரிங்களா. அது சில பல கோடிகள், இது சில பல ஆயிரங்கள். ஆனா எவ்வளவு கோடிக்கு வாங்கினாலும் இதை வந்து திரும்ப ரீசேல் பண்ணுவாங்களா? அது பண்ண முடியுமா? அந்த மாதிரி நீங்க டாப் குவாலிட்டி போயிட்டீங்கன்னா ரீசேல் வேல்யூ உண்டு. கமர்ஷியல் குவாலிட்டி போயிட்டா ரீசேல் வேல்யூ கிடையாது. ஓகே, டாப் குவாலிட்டி போயிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ரீசேல் வேல்யூ. ஏன்னா அது வாங்குனாங்கன்னா அதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அதை வாங்கி
வாங்கி நம்ம ரீஓட் பண்ணணும். அதை வந்துட்டு ஏன்னா யூஸ் பண்ணுறப்ப ஒரு சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கும். அதை வந்து திருப்பி கட் அண்ட் பாலிஷ் பண்ணுவாங்க. கட் அண்ட் பாலிஷ் வரப்ப ஒரு வேஸ்டேஜ் வரும். ஸோ சின்ன கல் எடுக்கிறப்ப அதை வேஸ்டேஜ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெக்கவரி பண்ணி பார்த்தோம்னா அதில் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதில் வந்து லேபர் காஸ்ட் கூட அதில் வராது. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு அந்த சின்ன கல்லுக்கு ரீசேல் வேல்யூ இல்லைன்னு சொல்லிடுறது. அப்புறம் பைரேட்ல வர பேப்பர் வெயிட். பைரேட்ங்கிறது ஒரு கல்லா சார்? நேச்சுரல் ஜெம் ஸ்டோன், ஸ்டீல் மாதிரி இருக்கு சார். இல்ல ஸ்டோன், இது கல், இது கல் இது. சரிங்களா? அதுல வர ஜெம் ஸ்டோன், அந்த நேச்சுரல் பைரேட்டுக்கு நேச்சுரல் ஸ்டோன்ல வர பேப்பர் வெயிட். இது நிறைய பேர் ஆஃபீஸ்ல வாங்கி வைக்கிறாங்க, சென்டிமெண்ட்டுக்காக வைக்கிறாங்க. இது வந்துட்டு சிந்தட்டிக் ஸ்டோன் தான். ஓகே, சரிங்களா? சிந்தட்டிக் ஸ்டோன் சும்மா ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, அவங்களுக்காக செஞ்சு வச்சது, பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் இது எல்லாமே பேப்பர் வெயிட். நேச்சுரல் ஆனக்ஸ்ல வர தாஞ்சூர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணுது. சரிங்களா? இது வந்து குந்தன் ஜுவல்லரி, ரோஸ் குவார்ட்ஸ்ல வர குந்தன் ஜுவல்லரி ஒர்க் பண்ணுது. இதுவும் தாஞ்சூர் பெயிண்டிங் ஆனக்ஸ்ல வரது, இது ரோஸ் குவார்ட்ஸ்ல வரது. இதுமே டிசைன் நீங்க கஸ்டமைஸ் பண்ணுவீங்களா? இல்ல இது ரெடிமேடா வரது. இது ரெடிமேடா வரது. அப்புறம் பாருங்க, நம்ம கடை ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இதுதான். வாவ், இது வந்துட்டு யானை தந்தம் புலிப்பல்லு. சார் புலிப்பல்லா? உண்மையான புலிப்பல்லா சார்? இல்ல உண்மையான புலிப்பல்ல விற்க கூடாதுங்க. இது வந்துட்டு சர்பன்டைன் அப்படிங்கிற ஸ்டோன், நேச்சுரல் ஜெம் ஸ்டோன் சர்பன்டைன். அந்த ஸ்டோன் அந்த கலர்ல இருக்கிறதுனால இந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். கேட்ஸை, சிந்தட்டிக் கேட்ஸை பேப்பர் வெயிட். ஓகே, சரிங்களா? இப்ப பேப்பர் வெயிட் பாத்தீங்களா, அதே வர மாதிரி இது ஃபேன்சி ஸ்டோன் தான். இது நேச்சுரல் வராது, இயற்கையா வராது. இது வந்து கெமிக்கல் மேட் சிந்தட்டிக் ஸ்டோன் சொல்றது நம்ம. சரிங்களா? அதுல ஒரு பேப்பர் வெயிட். அப்புறம் பாருங்க சிப்பி. இது பாருங்க சிப்பி ஒரிஜினல் சிப்பில. ஆமா, சிப்பில முத்து இப்படிதான் வரும். இதை எடுத்து தான் கட் அண்ட் பாலிஷ் பண்ணி நம்ம யூசேஜ் பர்பஸ்க்கு வரும், நம்மளோட பர்பஸ்க்கு வரும். இந்த சிப்பி பாருங்க மல்டி கலர்ஸ்ல இருக்கு. சரிங்களா? இந்த சிப்பில கார்விங் பண்ணி இப்ப பண்றதா லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அதுல பாருங்க ராமர் கார்விங். ஓ, சிப்பில பண்ணது. இதுல நம்மள்ட்ட விநாயகர் கார்விங் இருக்கு. அப்புறம் பாருங்க ஷர்ட் பட்டன், சிப்பில ஷர்ட் பட்டன் என்னெல்லாம் பண்றீங்க. அப்புறம் ஃப்ளவர் கார்விங். இது பாருங்க, இப்போ பைரேட் ஸ்டோன் பார்த்தீங்களா, பேப்பர் வெயிட், அதில் வர ஸ்டோன் இது. சரிங்களா? இது வந்துட்டு நேச்சுரல் அப்படியே போடுறது. இதில் நம்மள்ட்ட மோதிரமாகவும் கிடைக்கும், சாதா மெட்டலில் கிடைக்கும்.